தமிழ்நாட்டில் ஒரு கழகத்தை உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளுக்கு எதிராக ஒரு கழகத்தை இங்கே உருவாக்க வேண்டாம். அது தனக்குள்ள அந்த ஆளுநர் பதவி என்கிற அந்த பதவியை பயன்படுத்தி, அதிகாரத்தை பயன்படுத்தி தமிழ்நாடு ஒரு ஒரு அமைதியான மாநிலம். மற்ற மாநிலங்களை காட்டிலும் மிக மிக ஒரு அமைதியான காலம். 1-2 சம்பவங்களை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டு சட்டம் ஒழுங்கு கெட்டு போய்விட்டது என்று கதை கட்டுவதெல்லாம் ஏற்புடையதல்ல. ஒரு அமைதியான மாநிலம். ஆக இப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தில் இப்படிப்பட்ட செயல்களை அவர் தெரிந்துதான் செய்கிறாரு. இது ஒன்றும் அவர் தெரியாமல் ஒரு இயல்பாக செஞ்சார் என்று நான் சொல்ல மாட்டேன். வேண்டுமென்றே இப்படி செய்து இதன் மூலமாக ஒரு பிரச்சனை உருவாக வேண்டும். அந்த பிரச்சனையின் மூலமாக எதிர்கருத்து, ஆதரவு கருத்து என்கிற நிலையை உருவாக்க வேண்டும். ஒரு பதட்டமான ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்பது தான் ஆளுநருடைய கருத்து. அந்த அடிப்படையில் தான் இதை அவர் திரும்ப திரும்ப செய்கிறார். இப்போ ஒன்றும் புதுசாக செய்யலை. இதை திரும்ப திரும்ப அவர் செய்வதற்கு காரணம் ஒரு பதட்டத்தை உருவாக்க வேண்டாம் என்பது அவருடைய நோக்கமாக இருக்கிறது. இந்த நோக்கம் நல்ல நோக்கம் அல்ல, ஒரு தீய நோக்கம் உடையது. இந்த தீய நோக்கத்தை அவர் கைவிடுவாரா மாட்டாரானா அவர் கைவிட மாட்டார்.